குடும்பஸ்தன் திரைப்படம் தொடர்ந்து நல்ல வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. இதுவரையும் கிட்டத்தட்ட உலகம் முழுக்க ஒரு 10 கோடி கிட்ட வசூல் வந்திருக்கு. நேற்று கலெக்ஷன் எவ்வளோ, தமிழ்நாட்டில் இதுவரையும் டோட்டலாக எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, உலகம் முழுக்க எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். இது இல்லாமல் கூட வந்த பாட்டில் ராதா, மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங், வல்லான், அப்புறம் ஹிந்தி திரைப்படங்கள் முக்கியமாக ஸ்கை ஃபோர்ஸ் பெரிய கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. நேற்றுமே ஒரு நல்ல கலெக்ஷன். அப்புறம் தெலுங்கில் சங்கராந்திக்கு வஸ்துனம், டாக்கு மகாராஜ், மலையாளத்தில் டாமினிக். ஸோ இந்த படங்களோட வசூல் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். இது இல்லாமல் இன்றைக்கி இதே டேட்டில் ரிலீஸ் ஆன 2 முக்கியமான திரைப்படங்கள் இருக்குது. ஒன்று 26 இயர்ஸ் ஆஃப் துல்லாத மனமும் துள்ளும், தளபதி விஜய் அவர்களோட சிம்ரன் அவர்களோட ஒரு தரமான மியூசிக்கலி பயங்கரமான ஹிட்டு. அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். அப்புறம் 37 இயர்ஸ் ஆஃப் சத்யா, இந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, மௌனராகம் தான். மௌனராகமில் எக்கச்சக்கமாக ஃப்ரேம் வைக்கலாம். அதில் ஒரு முக்கியமான ஒரு ஃப்ரேம் தான் இது. ஸோ ஒரு டிவோர்ஸ் பத்திரமும் இன்னொரு பக்கம் கொலுசு, ரெண்டுத்தில் நீ எது எடுத்துக்கிட்டாலும் எனக்கு சம்மதம் தான் சொல்லி தான் நம்ம மோகன் கொடுப்பாரு ரேவதி கிட்ட. ஸோ அதுதான் ஃப்ரேமாக வச்சுருந்தோம். அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் முகமது ஆதில், சரண் பெனிஷியா, நூர் மாஸ்கி, 100 ஃபேஸ், பிளட்டி ஸ்வீட், அப்புறம் அஸ்வினாஷ் மேக்ஸ் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். ஸோ வசூலுக்குள்ளே போயிடலாம். ஸ்கை ஃபோர்ஸ் இந்த படத்தோட டே 5 கலெக்ஷன் இந்தியாவில் 6 கோடியே 15 லட்சம், வேர்ல்டு வைடு 7 கோடி. ஸோ டோட்டலாக 85 கோடியே 37 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 97 கோடியே 45 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. ரெக்கா சித்திரம் அப்படிங்கிற மலையாள திரைப்படம் டே 20 கேரளாவில் 22 லட்சம், வேர்ல்டு வைடு 25 லட்சம். ஸோ டோட்டலாக கேரளாவில் 27 கோடியே 42 லட்சமும், வேர்ல்டு வைடு 50 கோடியே 84 லட்சம், 50 கோடி மேலே வசூல் பண்ணி நல்லா போய்கிட்டு இருக்கு. அப்புறம் டாமினிக் அண்ட் த லேடிஸ் பர்ஸ் அப்படிங்கிற மலையாள படம் டே 6 கேரளாவில் 48 லட்சம், வேர்ல்டு வைடு 70 லட்சம். ஸோ டோட்டலாக 8 கோடி 28 லட்சம் கேரளாலையும், வேர்ல்டு வைடு 16 கோடியே 3 லட்சம். ஸோ இந்த படம் ஒரு சின்ன பொருட்செலவில் என்ன தான் அவர் மம்முட்டி அவர்களோட தயாரிப்பில் இருந்தாலுமே, ஒரு சின்ன பொருட்செலவில் பண்ணியிருந்தாலுமே, சின்ன வியாபாரம் பண்ணியிருந்தாலுமே, இது பெருசாக ஒரு பெரிய இம்பேக்டை, பெரிய ஒரு பேசும் பொருளாக அமையலையோ, அப்படி பேசும் பொருளாக நடக்கலையோ அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு இருக்குது. ஏன்னா உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ரெக்கா சித்திரமாக இருக்கட்டும், இல்லை இதுக்கு முன்னாடி வந்த மலையாள திரைப்படங்கள் சின்ன பட்ஜெட் ஒரு 10 கோடிக்குள்ளே வசூல் பண்ண படங்களே இருக்கட்டுமே. தலைவன்னு ஒரு படம், அந்த படம் கம்மியாக தான் வசூல் பண்ணிச்சு, பெருசாக 50 கோடி 60 கோடிலாம் பண்ணல, ஒரு 15 கோடிக்குள்ளே தான் வசூல் பண்ணிச்சு. ஆனால் அந்த படம் பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. அந்த மாதிரி டாமினிக் படத்தை பெருசாக ஒரு மாதிரி பூம் பண்ணி பேசின மாதிரியே தெரில. ஒருவேளை நான் தான் கவனிக்கலையா? இந்த படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் டாக்கு மகாராஜ் அந்த படத்தோட டே 17 ஆந்திரா தெலுங்கானாவில் 55 லட்சம், வேர்ல்டு வைடு 61 லட்சம். ஸோ டோட்டலாக 100 கோடியே 8 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 134 கோடியே 72 லட்சம். சங்கராந்திக்கு வஸ்துனம் டே 15 ஆந்திரா தெலுங்கானாவில் 2 கோடியே 60 லட்சம், வேர்ல்டு வைடு 3 கோடியே 40 லட்சம். ஸோ டோட்டலாக 170 கோடியே 11 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 222 கோடியே 70 லட்சம். 15 நாளில் இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 80 கோடி பட்ஜெட். மதகஜராஜா திரைப்படத்தோட டே 17 தமிழ்நாட்டில் 50 லட்சம், வேர்ல்டு வைடு 54 லட்சம். ஸோ டோட்டலாக 53 கோடி தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 60 கோடி இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 17 நாளில் சரியான வசூலுங்க, வேறு லெவல் ஹிட்டு, பிளாக் பஸ்டர். வல்லான் அப்படிங்கிற தமிழ் படம் டே 5 தமிழ்நாட்டில் 5 லட்சம், வேர்ல்டு வைடு 6 லட்சம். ஸோ டோட்டலாக 30 லட்சம் தமிழ்நாட்டிலும், வேர்ல்டு வைடு 35 லட்சம், 4 கோடி பட்ஜெட். அப்புறம் பாட்டில் ராதா இந்த படத்தோட டே 5 தமிழ்நாட்டில் 8 லட்சம், வேர்ல்டு வைடு 9 லட்சம். ஸோ 57 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 62 லட்சம். இந்த படமுமே ஒரு பெரிய தோல்வி படமாக தான் அமையுது. கிட்டத்தட்ட ஒரு 34 லட்சம் கிட்ட இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. ஸோ அப்புறம் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் அந்த படத்தோட டே 5 தமிழ்நாட்டில் 10 லட்சம், வேர்ல்டு வைடு 11 லட்சம். ஸோ தமிழ்நாட்டில் 71 லட்சமும், வேர்ல்டு வைடு 77 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 3.5 கோடி பட்ஜெட், 1 கோடி கிட்ட, 1 கோடியே 10 லட்சம் கிட்ட தான் தியேட்டர்கள் ரைட்ஸ் போயிருந்தது. ஓகே அப்படிங்கிற ஒரு இதுதான். இது ரொம்ப பெரிய வெற்றி படமாக அமையுமா இல்லையான்னு தெரில. இது மீதி படங்களை கம்பேர் பண்ணும்போது ஓகே, ஒரு புது ஹீரோவுக்கு இந்தளவுக்கு ஒரு வசூல் வந்திருக்குங்கிறதே பெரிய விஷயம்.
இன்னும் கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்டில் இன்னும் கொஞ்சம் கம்மியான வியாபாரம் பண்ணியிருந்தால் இந்த படம் ஒரு வெற்றி படமாகவே அமைஞ்சிருக்கும். மேபி இந்த படங்கள்லாம் 3.5 கோடி 4 கோடி அப்படிங்கிற ஒரு பட்ஜெட்டை வந்து ஒரு கொட்டேஷனாக கொடுக்குறாங்க. இருந்தாலும் இந்த படங்கள்லாம் அதோட கம்மியான பொருட்செலவில் தான் எடுக்கப்பட்டதாக இருக்கும் மோஸ்ட்லி. அப்புறம் குடும்பஸ்தன் திரைப்படத்தோட டே 5 தமிழ்நாட்டில் 1,14,00,000, வேர்ல்டு வைடு 1,23,00,000. ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 9,36,00,000, வேர்ல்டு வைடு 10,02,00,000, 10 கோடியை கடந்திருக்கு குடும்பஸ்தன் திரைப்படம். வேறு லெவல் ஹிட்டுங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி இப்போ நான் சொன்ன இந்த நம்பரில் இருந்து இந்த படம் வந்து ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளே போயிருக்கு. இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையுது. லப்பர் வந்து வாழைக்கு அப்புறம் ஒரு சின்ன பட்ஜெட் படம் ஒரு வெற்றி படமாக அமையுது. பெரிய அளவில் பேசப்பட்டு, பெரிய அளவில் மக்களால் பேசப்பட்டு, அதாவது சில படம் வந்து ஆர்கானிக்காக இல்லாமல் சும்மா ஒரு சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டு பூமாகும். இந்த படம் ஆர்கானிக்காகவே பூமாயி அப்படி வந்திருக்கு. ஸோ அதுதான் இந்த படத்தில் நம்ம பெருசாக பார்க்க வேண்டியது. ஸோ இந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்னீக் பிக் இதெல்லாம் பார்க்கும்போதே படம் பார்க்கணும்னு தோணுச்சு எனக்கு. அப்படி தோணி தான் நான் இந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருந்தது. இந்த படம் நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அடுத்ததாக துல்லாத மனமும் துள்ளும், அப்புறம் சத்யா 2 படங்களோட வசூலையும் பார்த்துருவோம். 26 இயர்ஸ் ஆஃப் துல்லாத மனமும் துள்ளும். அதாவது தளபதி விஜய் அவர்களோட இந்த படம் இருக்குல்ல, இந்த படம் வந்து ஒரு வேறு லெவல் ஹிட்டு. எஸ்.ஏ. ராஜ்குமார் அவர்களோட இசையில் எல்லா பாட்டுமே ஹிட்டு. நீங்கள் ஏதாவது இந்த படத்துலேருந்து ஒரு மியூசிக்கோ ஒரு பாட்டையோ எடுத்து வச்சு இது மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம்லாம் சொல்லியிருக்க முடியாது. எல்லாமே சூப்பராக இருக்கும், எல்லாமே எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அவ்வளோ செம்மையாக ஒர்க் பண்ணியிருப்பார் எஸ்.ஏ. ராஜ்குமார். உண்மையிலே அவர்லாம் ஒரு பெரிய லெஜெண்ட் அப்படிங்கிறதுக்கு துல்லாத மனம் துள்ளும் மாதிரி ஒரு படமே போதும். அந்த சமயத்தில் எல்லா இடத்துலையும் இந்த பாட்டு தான் ஓடிட்டுருக்கும். எல்லாருமே இந்த பாட்டுக்கு வந்து அவ்வளோ அடிக்ட். இன்றைக்கி கூட இந்த படத்தில் வந்து ஒரு பாட்டை போட்டால் நம்மளால் மாற்ற முடியாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். டான்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். லவ் அவ்வளோ சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். முக்கியமாக காமெடி அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த படத்தில். எல்லாமே இருக்கும் இந்த படத்தில். முக்கியமாக கேரளாவில் வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸை ஓப்பன் பண்ணி விட்ட படம் இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய அளவில் வசூலையுமே அங்கே பெரிய அளவில் எடுத்திருக்கு துல்லாத மனம் துள்ளும். இந்த படம் வந்து வசூல் ரீதியாக 3,25,00,000 பட்ஜெட்டு. தமிழ்நாட்டில் மட்டுமே 12 கோடி கிட்ட வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 16,70,00,000. ஷேர் வந்து 9 கோடிக்கு மேலே இந்த படத்துக்கு ஷேர் கிடச்சிருக்கு. சரியான பிளாக் பஸ்டர். ஸோ முதல் திரைப்படத்திலே ஒரு பெரிய லெவலில் பெரிய பிளாக் பஸ்டரை கொடுத்துருந்தாரு தளபதி விஜயை வச்சு எழில் டைரக்டர். ஸோ இந்த படத்தை நீங்கள் முதலாக எங்கே பார்த்தீங்க, தேட்டரில் போய் நீங்கள் அந்த அனுபவத்தை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் அதை ஷேர் பண்ணுறீங்க, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இல்லை டிவியில் தான் நான் பார்த்தேன், இல்லை ஓடிடியில் தான் பார்த்தேன், இல்லை யூடியூப்பில் தான் பார்த்தேன் அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இந்த படம் எத்தனை முறை பார்த்துருப்பீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போடுங்க. அடுத்ததாக 37 இயர்ஸ் ஆஃப் சத்யா. ஸோ சுரேஷ் கிருஷ்ணா அவர்களோட முதல் திரைப்படம். சுரேஷ் கிருஷ்ணா அப்படிங்கிற டைரக்டர் அதுக்கு முன்னாடி கே பாலச்சந்தர் அவர்களோட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் இருந்தார் ஏக் துஜே கேலியிலேருந்து. ஸோ இப்போது முதல் படம் வந்து நம்ம கமல் சார் வாய்ப்பு கொடுக்குறாரு, முதல் படம் டைரக்ட் பண்ணுறாரு. எங்கே பார்த்தாலும் சத்யா சத்யா சத்யான்னு பேசுனாங்க. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படம். அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி இருந்த இளைஞர்களோட பிரச்சனை, அதாவது வேலையில்லா திண்டாட்டம், அந்த வேலையில்லா திண்டாட்டத்தை அன்னைக்கு இருந்த அரசியல்வாதிகள் எப்படி வந்து அவங்கள வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறத இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக காமிச்சிருப்பாங்க. ஒரு வேலை இல்லாத ஒரு இளைஞனோட இந்த சமுதாயத்துக்கு மேலே இருக்க கோவத்தை தான் கமல் சாரை சத்யா அப்படிங்கிற ரோலில் இந்த படத்தில் பிரதிபலிச்சிருப்பார். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்றைக்கும் இந்த படத்தில் வந்து ஒரு சீனோ ஒரு சாங்கோ போட்டால் அப்படி கூஸ்பம்ஸாக இருக்கும். இப்போ கூட சொல்லும் போதே எனக்கு அப்படி இருக்குது. அர்ஜுன் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி திரைப்படத்தோட ரீமேக் தான் இது. என்னதான் இது ஹிந்தி படத்தோட ரீமேக்காக இருந்தாலுமே இங்கே இருக்கக்கூடிய அந்த நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி அதை லோக்கலைஸ் பண்ணியிருப்பாங்க. அது இன்னும் தரமாக இருக்கும். நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி அதை எடுத்ததும் இந்த படத்தில் இருக்கக்கூடிய டைலாகாக இருக்கட்டும், முக்கியமாக இந்த படத்தில் எடிட்டிங், அதுக்கு முன்னாடி வேறு எந்த படத்துலையும் அப்படி ஒரு எடிட்டிங் வரலன்னு நினைக்கிறேன். என்னென்னா உதாரணத்துக்கு ஒரு கேரம் போர்டு ஒன்று இருக்கும். அந்த கேரம் போர்டில் அடிக்கும் போது சக்கு 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 சக்குன்னு அதுக்கேற்ற மாதிரி எடிட்டிங், அதுக்கேற்ற மாதிரி சவுண்டு மிக்ஸு கொடுத்துருப்பாங்க. சூப்பராக இருக்கும். அன்றைக்கி டைமுக்கு அது பயங்கரமாக, இன்றைக்கி இருக்கிற எடிட்டிங்க்கு அதுக்கு ஓகே, ஆனால் அன்றைக்கி அது பெரிய விஷயமா இருந்திருக்கும். ஸோ அது இல்லாமல் காப்பு, இன்றைக்கி எல்லா ஹீரோவும் காப்பு போட்டுட்ருக்காங்கன்னா அதுக்கு முக்கியமான ரீசன் இந்த சத்யா தான். ஸோ இந்த படம் வசூல் ரீதியாக அப்ராக்சிமேட்டாக 1.5 கோடி பட்ஜெட்டு, கிட்டத்தட்ட 7,25,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அந்த வருஷத்தோட ஹையஸ்ட் கிராசர் அப்படின்னே சொல்லலாம். 3,80,00,000 கிட்டே இந்த படத்துக்கு ஷேர் கிடச்சிருக்கு. சரியான பிளாக் பஸ்டருங்க. இந்த படம் நீங்கள் எத்தனை முறை பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரகுமான்.